இன்றைக்கி நாம் யூசேஜ் ஆஃப் பீன் பற்றி பார்க்கலாம். பீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த பி வெர்ப். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னா என்ன? தட் இஸ் V3. இந்த V3யை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒன்லி பர்ஃபெக்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டை மாற்றி மட்டும் பார்க்கலாம். புரிகிறதுக்காக ஒரு டைம்லைன் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரெசன்ட், பாஸ்ட். நம்ம இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டில் நம்ம பீன் பற்றி பேச போகிறோம். ஓகே, அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டாக நம்ம எப்போ யூஸ் பண்ணலான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பாஸ்டில் நடந்த ஒரு 2 ஆக்ஷன்ஸை நம்ம ரிலேட் பண்ணி பேசும்போது, ரெண்டையும் தொடர்பு படுத்தி பேசும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் த ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் ஹேடு ப்ளஸ் V3. இது நெகட்டிவ் கேள்வி கேட்கும்போது சப்ஜெக்ட் ஹேடுன்ட்டு ப்ளஸ் V3. கொஷின் இன்ட்ராகேட்டிவ் கேட்கும்போது ஹேட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V3. அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், பீன் யூஸ் பண்ணும்போது நம்ம வெர்பை யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, அப்படி எனக்கு வெர்பு வேணும், நான் வெர்பு போட்டு தான் பேசுவேன்னு சொன்னால் பீனோட அந்த வெர்பு கூட நீங்கள் ஐஎன்ஜி சேர்த்து பேசலாம். அப்படி நம்ம ஐஎன்ஜி சேர்க்கும்போது அது கண்டினியூவஸ் ஃபார்முக்கு போயிடும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ்க்கு போயிடும். பட் நாம் இன்றைக்கி பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் பார்க்குறோம். ஓகே, இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ், பாஸ்டில் நடந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷனை நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்டில் பேசணும். ரெண்டாவது ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்டில் பேசணும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே ஹேட் பீன் டு 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் பிஃபோர் தே செட்டில்ட் இன் USA. இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் பார்த்துருக்காங்கங்கிறது ஒரு சென்டென்ஸ், தென் அவங்க யூஎஸ்ஏல செட்டில் ஆகிட்டாங்கங்கிறது ரெண்டாவது சென்டென்ஸ். ஸோ இது ரெண்டையும் எது ஃபஸ்ட்டு செகண்டுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு பிஃபோர் அப்படின்ற கீவேர்டு இருக்குது. அப்போது அவங்க செட்டில் ஆகிறதுக்கு முன்னால் 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸை பார்த்துருக்காங்க. அப்போ எது ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன்? அவங்க கண்ட்ரீஸை விசிட் பண்ணுது. ஸோ அதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் கொடுக்கும். பாருங்கள், தே ஹேட் பீன் டு 3 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகே, ரெண்டாவது நடந்த ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்டில் சொல்கிறோம். தே செட்டில்ட் இன் USA. இதில் பீன் அப்படிங்கிறதோட அர்த்தம் கோ அண்ட் ரிட்டன். ஓகே, we had been friends for 10 years before we had a discrepancy. பாருங்கள், அவங்களுக்குள்ள முரண்பாடு வர்றதுக்கு முன்னாடி அவங்க 10 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆக்ஷன் இஸ் அ பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட். ஓகே, அப்போ பீன் வரும்போது யூ ஷுட் நாட் யூஸ் அ verb. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.